நீங்க கண்டென்சர் மைக் வாங்க போறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம இந்த வீடியோல ஒரே பிராண்ட் கிட்ட இருந்து கண்டென்சர் மைக் வாங்க போகுவது இல்ல ஒரு பிராண்ட்லையுமே பெஸ்ட் குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் தர ப்ராடக்டை தான் பிக் பண்ணி இருக்கிறேன். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை எப்படி செட்டப் பண்ணி மொபைலோட கனெக்ட் பண்ணுறது, அந்த விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கிறோம் பார்த்துடலாமா? நம்ம பாடணும் இல்லை சிங் பண்ணணும் நினச்சா முக்கியமாக தேவையானது கண்டென்சர் மைக். அதை தான் வாங்கியிருக்கிறோம். எந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா பவர் பேக் அப்படி சொல்கிற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1100 rupeesக்கு பை பண்ணியிருக்கிறோம். இந்த மைக்கை நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மைக் ஸ்டாண்ட் கன்ஃபார்மாக முக்கியம். ஸோ அதே பிராண்டு பவர் பேக் அப்படி சொல்கிற பிராண்ட்லேயே மைக் ஸ்டாண்டுமே வாங்கியிருக்கிறோம். பட் ஆனால் இதோட சேர்ந்து வராது, இதுவுமே தனியாக தான் வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு 800 rupees. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா, இந்த கண்டென்சர் மைக்கை நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ 48 watt பேந்தன் பவர் சப்ளையுமே வாங்கியிருக்கிறோம். இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அப்படி சொல்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1350 rupees. லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் மைக்கை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு 3.5 mm டு ஹெட்ஃபோன் இல்லை மைக்ரோஃபோன் ஸ்ப்ளிட்டர் வாங்கியிருக்கிறோம். இதோட ரேட் 70 rupees. இதை லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் 100 rupees மேலே தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இது மொத்தமாக பார்த்தீங்களா 3320 rupees ஆகிருக்குது. உங்களோட பட்ஜெட் 3300 கிட்ட அப்படின்னு நினச்சிங்களா? அதுவும் மொபைலுக்கும் செட் ஆகணும், லேப்டாப்புக்கும் செட் ஆகணும், பிசிக்கும் செட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இல்லை ஃபுல் ப்ராடக்ட்டுமே பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிளாக இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அன்பாக்சிங்கை பார்த்து இருந்துருப்பீங்க. இப்போ இந்த ஒரு பாஸ்லுமே என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, பாஸ் கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்சர் மைக் பாஸ்ல என்னென்ன இருக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டென்சர் மைக் பாஸ் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட கண்டென்சர் மைக் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டென்சர் மைக்கை மவுண்ட் பண்ணுறதுக்காக ஷாக் மவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த கண்டென்சர் மைக்கில் எந்த நாய்ஸுமே கேப்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபோம் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டென்சர் மைக்கை இன்னொரு சோர்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்காக SLR ஃபீமேல் 3.5 mm ஜாக் கேபிளுமே கொடுத்துருக்குறாங்க. பேந்தன் பவர் பாஸ் ஓப்பன் பண்ணோடனே அது எப்படி யூஸ் பண்ணணுக்காக ஒரு யூசர் மேனுவல் கைட் பேப்பர், பேந்தன் பவர் சப்ளை டிவைஸ், அது மட்டும் இல்லாமல் அது எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு SLR ஃபீமேல் SLR டு மேல் SLR கேபிளுமே கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக நம்மளோட மைக் ஸ்டாண்ட் பாஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளோட மைக் ஸ்டாண்டும் அதுவும் இல்லாமல் ரெண்டு மைக் மவுண்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்டோட பிசிக்கல் ஓவர்வியூவை பார்க்கலாம். நம்ம கண்டென்சர் மைக்கோட பிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்த்தீங்களா, இது யூனிடைரக்ஷனல் மைக். ஸோ நம்மளோட மைக்ரோஃபோன் எங்கே இருக்கும் பார்த்தீங்களா, இதோட லோகோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் இதோட மைக்ரோஃபோனே இருக்கும்.
நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்களா நம்ம இதில் கொடுக்குற இன்புட், அதாவது நம்ம பேசுகிற பேச்சை அது இன்புட்டாக வாங்கிட்டு அது ப்ராசஸ் பண்ணிட்டு அவுட்புட்டாக எங்கே கொடுக்கும் பார்த்தீங்களா, கீழே நம்மளுக்கு எஸ்எல்ஆர் மேல் போட்டு தந்துக்கிறாங்க. அது வழியாக நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேந்தன் பவரோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துக்கிறாங்க. அப்படியே அதோட சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி இண்டிகேட்டர் தந்துக்கிறாங்க. பவர் ஆனில் இருந்தால் அது ரெட் கலரை இண்டிகேட் பண்ணும். அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 போர்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் போர்ட்ஸ் வந்து பவருக்கான போர்ட்ஸ், ஏசி போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் எஸ்எல்ஆர் மேல் போட்டு கொடுத்துக்கிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்காக கொடுத்துக்கிறாங்க. அதில் ப்ராசஸ் பண்ணுற அவுட்புட்டை எடுத்துக்கலாம் அது மூலயமா. அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கிறாங்க. அது வந்து இன்புட் புட், ஏதாவது இன்புட் கொடுக்கணும்னா அது வழியாக கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மைக் ஸ்டாண்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு 3 லெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இது ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரொட்டேஷன் நாப் கொடுத்துக்கிறாங்க. இது மூலயமா நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக நிறைய கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இதில் ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ரிவ்யூவில் கவர் பண்ணுறேன், பார்க்கலாம் ரிவ்யூவில். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைக் ஸ்டாண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவை பார்க்கலாம். இதோட பில்டு குவாலிட்டி அப்படி எடுத்துட்டிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் மேடு தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் சில இடத்துல தான் பிளாஸ்டிக் மேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பிளாஸ்டிக் மேட் ரொம்ப 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 ஆடான பிளாஸ்டிக் மேட். ஆனால் கீழே போட்டால் உடையாமல் இருக்குமா அப்படி கேட்டிங்களா, உடையதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இதோட வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கீழே போடும் போது வைப்ரேஷன் மூலிமா எல்லா இடமே மோல்டிங்கால தான் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இங்கே தான் மோல்டிங் தான் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வைப்ரேஷனால் அந்த மோல்டிங்கில் தான் விடுவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கீழே போடாமல் ஜாக்கிரதையாக வச்சுருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் வைஸ் அப்படி பார்க்கும்போது இந்த பிளாஸ்டிக் மேட் எல்லாமே அவங்க மேட் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டீல் பாடிக்குமே மேட் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒரு டிசைனே செம்மையாக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு ஸ்டாண்டை கொடுக்குறோம் அப்படி கொடுக்காம இதோட டிசைனில் மேட் ஃபினிஷ் செம்மையாக இருக்குது. இதோட கலர் கோட்டிங் பாருங்கள், ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருக்குது. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. ஃபைனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப இதில் பிடிச்சது இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் இதோட ஹைட்டு தான். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த மைக் ஸ்டாண்ட் கண்டிப்பாக பத்தும். ஸோ வந்து இந்த மைக் ஸ்டாண்டோட ஹைட்டு பெஸ்ட்டாகவே தந்துக்கிறாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அதுக்கப்புறம் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக. அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே இதில் ஒரு பெஸ்ட்டான ஒரு திங்காக தான் அமையுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெஸ்ட் மைக் ஸ்டாண்டாக அமையுது. நெக்ஸ்ட் நம்ம பேந்தன் பவரை பற்றி பார்ப்போம். இந்த பேந்தன் பவரோட டிசைன் பார்த்தீங்கன்னா செம்ம மேட் ஃபினிஷில் மேட் பண்ணிக்கிறாங்க. கோடாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம மேட் ஃபினிஷ். டிசைன் வைஸ் எனக்கு செம்மையாகவே பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் இதோட பில்டு குவாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மேடு தான். பட் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டான பிளாஸ்டிக் மேடு தான் தந்துக்கிறாங்க. கீழே போட்டால் உடையதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து கீழே போடாமல் இருக்கிறது நல்லது. இதோட பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 ஸ்பாஞ்ச் கொடுத்துக்கிறாங்க. இது மூலயமா எங்கேயாவது வச்சிங்களாம் அதே இடத்துல தான் இருக்கும், அதுக்காகவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி எதுவும் ஸ்கேச்சஸ் உழுவாமல் இருக்கிறதுக்காகவும் இது பயன்படுது. இதோட குவாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது தான் சொல்லணும். இதில் ஏதாவது ஈட்டிங் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா 1 hour வரைக்கும் யூஸ் பண்ணேன். லைட்டாக தான் ஈட் ஜென்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து ஈட்டிங் கூட அந்த அளவு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஃபைனலாக நம்மளோட மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவை பார்த்தலாம். இதை எடுத்தோடனே இதோட டிசைன் அண்ட் கலர் தான் எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்ததுங்க. இந்த மாதிரி கலர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் மட்டும் இல்லை, 2000 ப்ரைஸ் செக்மெண்ட்லே ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாது. இதுதான் அதில் பெஸ்ட்டாக இருக்கும். டிசைன் வைஸும் ஒரு கலர் வைஸும் செம பெஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராடக்டாக மட்டும்தான் இருக்கும். இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்தோம்னா இதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் உருவாக்குன மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பிளாஸ்டிக் மேடு தான் போலங்க. நான் ஸ்டீலோ நினச்சேன், அதனால தான் வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஃபின்ஃபைனோட இது வெயிட்டு லெஸ்ஸாக தான் இருக்குது. கையில் தூக்கும் போதே ஃபீல் ஆகுது. ஸ்டீல் மாதிரி இருக்குது, பட் ஆனால் பிளாஸ்டிக் தான் நினைக்கிறேன், பிளாஸ்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அலுமினியம் மாதிரி தந்துருக்குறாங்க. இது அமுக்குனா அந்த அளவு அமுங்கலை.
நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் ஃப்யூச்சரில் இத்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதோட கலர் கூட ரிமூவ் ஆகிடுமோ அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதோட கலர் கோட்டிங் நல்லா இருக்குது, பட் ஆனால் ஸ்க்ராட்ச் தான் ஊந்துருக்குது. ஸோ வந்து கலர் கோட்டிங் ரிமூவ் ஆகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. கன்ஃபார்மாக தெரியல, 2 வாரம் தான் யூஸ் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணால் தான் இது கலர் போதா இல்லையா தெரியும். இப்போ நம்ம வாங்கின எல்லா ப்ராடக்ட்டுமே செட்டப் பண்ணி மொபைலோட எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த மைக்கோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே லைவாக கேளுங்க. பேந்தன் பவர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது, பேந்தன் பவர் யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்குது நீங்களே கேளுங்க. நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆடியோ வந்து நான் இந்த மைக்கை வந்து என் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன், வித் பேந்தன் பவரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் நான் வந்து பேந்தன் பவர் இல்லாமல் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆடியோ காட்டுறேன், அதுவும் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை வந்து என்னோட ஃபோனில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன் பேந்தன் பவர் இல்லாமல். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க. ஃபைனலாக இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது பார்ப்போம். நீங்களே கேட்டு இருப்பீங்க எப்படி இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருந்துக்கும் ஒரு ஐடியா வந்து இருக்கும். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்ன இந்த மைக்கோட சவுண்டு குவாலிட்டியை பொறுத்தளவு அப்படி பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் ரிடக்ஷன் லெஸ்ஸாக தான் இருக்குது. நிறையா நாய்ஸ் இல்லை, கொஞ்சம் நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபின்ஃபைன் மைக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இது நாய்ஸை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஓகேவாக தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வைஸ் பார்க்கும்போது சுத்தமாக பேஸ் இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. லைட்டாக மைனூட்டாக தான் பேஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டி செம்ம கிளியராக கொடுக்குது. இந்த 1100க்கு ஆடியோ குவாலிட்டி இந்த அளவுக்கு கொடுக்குமா அப்படி தான் நான் வாயை திறந்து பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது செம்மையாக கொடுத்துக்குது. பேஸ் இல்லை, நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேப்சர் ஆகுது, அவ்வளோதான் இதில் பிரச்சனை. ஆடியோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, மற்ற வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.